நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, வாருங்கள் நண்பரே, உணவு அருந்தலாமா? காஃபி அருந்துகிறீர்களா? தேநீர் அருந்துகிறீர்களா? அப்படிலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தார் மனுஷன், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்த உடனே என்ன கேட்கிறோம் அப்படின்னா, என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடு சாப்பிடுறீங்களா? காஃபி சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம கேட்குறோம். இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ இயல்பா இருக்கு இந்த குடிக்கிறது, சாப்பிடுறது. இப்ப காஃபியே சாப்பிடவும் செய்யலாம், நீங்க சாப்பாடையும் சாப்பிடலாம். அப்ப ரெண்டுமே சாப்பிடு அப்படின்றத பயன்படுத்துறோம். ஆனா ஒரு காலத்துல இந்த அருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச வார்த்தை, தெரியாத வார்த்தை ஒன்றும் கிடையாது, தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா அதையே நம்ம போய் இப்ப சொன்னோம்னா இந்த சமூகம் நம்மளை எப்படி பாக்குதுன்னா, ஏதோ எங்க இருந்தோ வந்துட்டாரு புதுசா அப்படின்ற அளவுக்கு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் சமூகத்தின் 2000 ஆண்டுகால தொன்மை உடைய ஒரு சொல், அது 2000 ஆண்டுன்னு கூட சொல்ல முடியாது, சங்க இலக்கியத்திலே இந்த சொல் இருக்கு. அதுக்கும் பின்னாடி போன எத்தனை நூற்றாண்டுகள், அது பழசுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அருந்து என்கிற ஒரு சொல்ல இன்னைக்கு நம்ம பாருங்களேன், புழக்கத்துல கூட வச்சில்ல. ஆனா எங்கேயாவது எழுதுறப்ப உணவருந்தினான் அப்படின்னு வேணா சொல்றமே, எழுதுறமே தவிர சொல்லும் போது பேசும்போது அந்த வார்த்தையை நாம் இயல்பாக இங்கே பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு நூல்களில் அந்த அருந்து என்கிற சொல் மிக பிரபலமான புகழ்பெற்ற சொல்லாக அது இருந்திருக்கிறது. அதை திட உணவு, திரவ உணவு, இப்படி பல இடங்கள்ல பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரும் அருந்தியதாக அந்த சொல் அங்கே பயன்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது வழக்கில் இருக்கிறது. ஆனால் எழுத்து வழக்கிலே தவிர பேச்சு வழக்கில் அதன் தன்மை குறைவாகவே இருக்கிறது என்பதைத்தான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அருந்து என்கிற சொல் நமக்கு தெரியும், ஆனால் அது 2000 ஆண்டுகால சொல் என்பது பலருக்கு அறியாததாக இருந்திருக்கும். நன்றி.